அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுக்கு வளர்பிறை சஷ்டி பூஜை செய்வது சிறப்பா அல்லது தேய்பிறை சஷ்டி பூஜை செய்வது சிறப்பா, தேய்பிறை சஷ்டிக்கு நம்ம முருகனுக்கு வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு அமாவாசைக்கு அடுத்து வருகின்ற 6வது திதி வளர்பிறை சஷ்டியும், பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற 6வது திதி தேய்பிறை சஷ்டியாக கொண்டாடப்படுது. இப்போது எல்லோருமே பார்த்தீங்கன்னா வளர்பிறை சஷ்டி மாதத்தில் வருகின்ற அந்த வளர்பிறை சஷ்டி தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. இப்போ நம்ம வளர்பிறை சஷ்டி பூஜை செய்யலாமா அப்படின்னா, எல்லோருமே வளர்பிறை சஷ்டிக்கு தான் பூஜை செய்வாங்க. அதாவது முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது அனைவருமே வளர்பிறை சஷ்டிக்கு தான் பூஜை செய்வாங்க. அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும்போது, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும்போது, சொந்த தொழில் வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்காக வளர்பிறை சஷ்டிக்கு நம்ம வழிபாடு செய்வோம். இந்த வளர்பிறை சஷ்டி வளமான வாழ்க்கைக்கும், அதாவது நல்ல ஒரு வசதியான வாழ்க்கைக்கும், நல்ல ஒரு தொழில் சிறப்பாக இருப்பதற்காக, குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக, ஆரோக்கியம் கிடைப்பதற்காக வழிபாடு செய்வதற்கு சிறப்பாக வளர்பிறை சஷ்டியை சொல்லப்பட்டிருக்குது. அதில் பௌர்ணமிக்கு அடுத்து வருகின்ற தேய்பிறை சஷ்டியை நம்ம வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு குழந்தை பாக்கியங்கிறது பார்த்திங்கன்னா, குழந்தை பெற்றெடுப்பதற்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க வளர்பிறையில். ஓகே, இப்போ கடன் இருக்குது, அந்த கடனை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா தேய்பிறையில் தான் வழிபாடு செய்யணும். இப்போ பணம் வேண்டும் அப்படின்னா நம்ம வளர்பிறையில் வழிபாடு செய்யலாம், ரொம்ப சிறப்பு தான். உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா தேய்பிறையில் வழிபாடு செய்யும்போது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். அதே போல் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கின்றது அப்படின்னாலும் அந்த பிரச்சனை தீர்ப்பதற்காக நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் யாவும் தீரும். அதே போல் உடலில் ஏதாவது ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னாலும் அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறையில் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். தேய்பிறை அப்படிங்கிறது தேயும் நாள், வளர்பிறைங்கிறது வளரும் நாள். நமக்கு பிரச்சனையெல்லாம் தீரணும், தேயணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையணும். அதற்காக தேய்பிறை சஷ்டியை நம்ம வழிபாடு செய்யலாம். இல்லை நான் வளர்பிறையை மட்டும்தான் வழிபாடு செய்வேன், தேய்பிறை சஷ்டிக்கு நான் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விருப்பம் தான். சஷ்டினாலே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்தது. அது வளர்பிறையாக இருந்தாலும் என்ன, தேய்பிறையில் இருந்தால் என்ன, எல்லாமே ஒன்று தான். நம்ம கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னா அது வளர்பிறை, இது தேய்பிறை, அவ்வளோதான். அதில் முன்னேற்றத்திற்காக வழிபாடு செய்யலாம். இது நோய் தீர்ப்பதற்காகவும் பிரச்சனை தீர்ப்பதற்காக நம்ம வழிபாடு செய்யலாம். நம்ம தேய்பிறை சஷ்டியில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஒன்று கிடையாது. எல்லோருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குமானே கிடையாது. எல்லோருக்குமே பணம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வளர்பிறையில் வழிபாடு செய்வாங்களே தவிர, மற்றபடி பார்த்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி அந்தளவுக்கு யாரும் சிறப்பாக கொண்டாடப்படலை. தேய்பிறை சஷ்டிக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் கடன் தொல்லைகள் இருக்குதோ, யாருக்காவது அதிகமாக மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்களோ அவர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எல்லோருமே வழிபாடு செய்யலாமான்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். எப்படி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளோ அதே போல் தேய்பிறை சஷ்டியும் உகந்த நாள். இல்லை நான் வளர்பிறைக்கு தான் வழிபாடு செய்வேன்னா தாராளமாக வளர்பிறைக்கு மட்டும் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம். அதிகமாக நிம்மதி இல்லாமல் இருப்பவர்களாம் தேய்பிறை சஷ்டிக்கு ஒரு முறை வழிபாடு செய்து பாருங்கள், கொஞ்சம் உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது அப்படின்னா தொடர்ந்து ஒரு 6 தேய்பிறை சஷ்டிக்கு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். இல்லை அப்படின்னா வளர்பிறைக்கு மட்டும் வழிபாடு செய்யுங்க. இது சிறப்பாக அது சிறப்பானா ரெண்டுமே சிறப்பு தான். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் பொறுத்து, ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல் பொறுத்துன்னு சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்கிறவர்கள் வளர்பிறையில் வழிபாடு செய்யலாம். அதே இது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அந்த இது சரியாக மாட்டேங்குது அப்படின்னா நம்ம தேய்பிறையிலையும் வழிபாடு செய்யலாம். ஸோ நமக்கு அந்த இது பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக மாதத்தில் 2 நாளும் வழிபாடு செய்யணுமானா இல்லை, நம்ம ஒரு நாள் வழிபாடு செஞ்சால் கூட போதும். வளர்பிறையில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சால் போதும். யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவர்கள் மட்டும் தேய்பிறையில் வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை நான் அதுக்கும் வழிபாடு செய்கிறேன் இதுக்கும் வழிபாடு செய்கிறேன்னா தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஸோ இதில் நம்ம அது சிறப்பாக இது சிறப்பானலாம் நம்ம பார்க்க தேவையில்லை, எல்லா நாளுமே சிறப்பான நாள் தான் முருகன். தேய்பிறை சஷ்டிக்கு நம்ம பூஜை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக முருகனுக்கு பூஜை செய்து கொள்ளலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.